கடந்த மே 3ஆம் தேதி நடந்து முடிஞ்ச நீட் எக்ஸாமினேஷனோட கொஷின் பேப்பரில் ஃபிசிக்ஸில் சில கொஷின்ஸ், கெமிஸ்ட்ரியில் சில கொஷின்ஸ் வந்து நமக்கு கான்ட்ரவர்சியலாக இருந்துச்சு. 2 ஆப்ஷன் வர மாதிரியோ அல்லது கொஷினே தப்பாக இருக்கிற மாதிரியோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கு வந்து நமக்கு கிரேஸ் மார்க் கிடைக்குமா அல்லது 2 ஆப்ஷன் வந்து என்டிஏ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கொஷின் ஃபிசிக்ஸில் இருந்து ஒரு கொஷின் பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. எதை பேஸ் பண்ணுது அப்படின்னா கைனடிக் எனர்ஜியை பேஸ் பண்ணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஏ சிம்பிள் பெண்டுலமோட கைனடிக் எனர்ஜிக்கான அந்த ஒரு கிராஃப் வந்து நமக்கு எப்படி வரும்னா நம்மளோட என்சிஆர்டியில் இருக்கும் அல்லது ஜென்ரல் கண்டிஷன் படி நமக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் கைனடிக் எனர்ஜிக்கான ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு 1/2 m ஒமேகா ஸ்கொயர் a ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஒமேகா டியில் நமக்கு கிடைக்கும். இதுவே பொட்டன்ஷியல் எனர்ஜினா தான் நமக்கு சைன் ஸ்கொயர் ஒமேகா டியில் கிடைக்கும். நமக்கு காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி அப்படின்னா நமக்கு கிராஃப் ஜென்ரலாக ஒரு பர்டிகுலர் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூலேருந்து ஆரம்பித்து கிராஃப் இந்த மாதிரி நமக்கு போகணும். அதே மாதிரி எனர்ஜிங்கும் போது நமக்கு நெகட்டிவில் வரதுக்கு சான்சஸே இல்லை. அப்போ நெகட்டிவில் வர்றது இந்த ரெண்டுமே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா, இது ரெண்டுமே ஆசிலேஷனில் இருக்குது. இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. வேல்யூ கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுவுமே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆன்சர் இதுதான் வரணும். பட் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா இது நாட் கைனடிக் எனர்ஜிக்கான கிராஃப், இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான கிராஃப். பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான கிராஃப். பட் கொஷினில் வந்து கைனடிக் எனர்ஜிக்கான கிராஃப்னு கொடுத்துட்டு நமக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் படி பார்க்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு தான் நமக்கு எதில் வரும் அப்படின்னா சைன் ஸ்கொயர் ஒமேகா டியில் அந்த ஒரு ஃபார்மேட் வரும். டைமை பொறுத்து அதோட வேரியேஷன், எனர்ஜியோட வேரியேஷன். அப்படி பார்க்கும்போது இந்த கொஷனுக்கு இதுதான் ஆன்சர். பட் எக்ஸாக்டான ஆன்சரானு கேட்டிங்கன்னா ஆப்ஷனில் அது இல்லை அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கொஷின் மறுபடியும் இன்னொரு கிராஃபிக்கல் கண்டிஷன் தான். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பாலை நான் வந்து கீழே இருந்து மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அதோட ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வெலாசிட்டி டைம் கிராஃபை வச்சு கொடுக்க சொல்கிறாங்க. நார்மலாக ஒரு வெலாசிட்டி டைம் கிராஃப் இருக்குது அப்படின்னா வெலாசிட்டி டைம் கிராஃபோட ஸ்லோப் எதை குறிக்கும், ஸ்லோப் ஆர் தீட்டா எதை குறிக்கும் அப்படின்னா ஆக்சலரேஷனை குறிக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த கிராஃபோட ஸ்லோப்ஸ் எல்லாமே ஆக்சலரேஷனை குறிக்கும். நம்மளோட அந்த ஒரு கண்டிஷன் படி ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஆக்சலரேஷன் நம்ம ஒரு பொருளை மேலே தூக்கி போடும்போது நடக்கிற ஆக்சலரேஷன் என்னது அப்படின்னா டியூ டு கிராவிட்டினால தான் இருக்கும். கீழேருந்து மேலே போகும்போது வந்து நமக்கு ரிட்டார்டேஷன் நடக்கும், மேலேருந்து கீழே வரும்போது ஆக்சலரேஷன் நடக்கும். அதாவது வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அதான் சொல்கிறேன். கீழேருந்து மேலே போகும்போது வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகும், மேலேருந்து கீழே வரும்போது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஜென்ரலாக நம்ம எடுக்கும்போது இனிஷியல் வெலாசிட்டி பொருள் வந்து நான் இங்கேருந்து மேலே தூக்கி போடுறேன், இவங்கிற வெலாசிட்டியில் நான் மேலே தூக்கி போடுறேன் அப்படின்னா நான் இனிஷியலாக கொடுக்குறது தான் நம்ம பாசிட்டிவ்னு கன்சிடர் பண்ணுவோம். அப்படி கன்சிடர் பண்ணால் இதுக்கு ஒரு ஆன்சர் வருது, இல்லை ஜஸ்ட் மாற்றி கன்சிடர் பண்ணால் வேற ஒரு ஆன்சர் வருது. சைன் கன்வென்ஷனை பற்றி பேசல. இப்படி கன்சிடர் பண்ணும்போது இனிஷியலாக வந்து வெலாசிட்டி பாசிட்டிவ்ல கீழேருந்து மேலே தூக்கி போடும்போது வெலாசிட்டி பாசிட்டிவ்ல இருக்குது. அப்படி பாசிட்டிவ்னு பார்க்கும்போது இந்த ஒரு கிராஃப் வரும். பாசிட்டிவ்ல வேற எது ஆரம்பிக்குதுன்னா இந்த 2 ஆப்ஷனும் ஆரம்பிக்குது. பட் இது ரெண்டும் நமக்கு வராதுன்னு தெரியும். ஏன்னா வேல்யூ கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும், டைரக்ஷன் மாறணும். ஓகேங்களா, இதில் பாருங்க, இது பாசிட்டிவ் டைரக்ஷன் மேலே அப்படின்னா இது மறுபடியும் பாசிட்டிவ் டைரக்ஷன்லேயே இருக்குது. இது பாசிட்டிவ் டைரக்ஷனா மறுபடியும் இதுவுமே பாசிட்டிவ் டைரக்ஷன்லேயே இருக்குது. அப்போ இந்த 2 ஆப்ஷனுமே வரதுக்கு சான்சஸ் இல்லை. அப்போ எந்த ஆப்ஷன் சார் இதுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த 2 ஆப்ஷனும் சான்ஸ் இல்லை. மீதி எந்த ஆப்ஷன் சான்ஸ் இருக்குன்னா இது ஒரு ஆப்ஷன் வாய்ப்பு இருக்குது, இது ஒரு ஆப்ஷன் வாய்ப்பு இருக்குது. ரீசன் என்னன்னா நான் இந்த மாதிரி கன்சிடர் பண்ணேன், மேலே போகும்போது பாசிட்டிவ்னு கன்சிடர் பண்ணோம்னா நமக்கு இந்த கிராஃப் தான் வரும். இனிஷியலாக ஒரு பாசிட்டிவ் வேல்யூவில் இருக்க வெலாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்து டாப் மோஸ்ட் பாயிண்ட்டில் வெலாசிட்டி 0 ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே வரும்போது நமக்கு என்ன ஆகும், வெலாசிட்டி மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும், ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகுது, ஆப்போசிட் டைரக்ஷன். மேலே பாசிட்டிவ்னா கீழே வெலாசிட்டி -v சொல்லுவோம். இதுவே நான் இனிஷியலாக நெகட்டிவ்னு கன்சிடர் பண்ணுறேன் சார், இனிஷியலாக நான் வந்து நெகட்டிவ்னு கன்சிடர் பண்ணுறேன், இனிஷியல் கண்டிஷனில் நெகட்டிவ்னு கன்சிடர் பண்ணும்போது யூவோட வேல்யூ நெகட்டிவ், மேலே கீழே இருந்து மேலே தூக்கி போடும்போது அந்த டைரக்ஷன் நெகட்டிவ்னு கன்சிடர் பண்ணால் நமக்கு அதே கிராஃப் இங்கிருந்து ஆரம்பிக்கும். சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அப்போ நமக்கு இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கும், சேம் அதே மாதிரி ஆப்போசிட்டில் கிராஃப் கிடைக்கும். பட் இந்த கொஷனுக்கு கிரேஸ் கிடைக்குமா சார் அல்லது 2 ஆப்ஷன் வந்து ஆன்சர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வாய்ப்பு கம்மி. ரீசன் என்னன்னா ஜென்ரலாக நம்ம கன்சிடர் பண்ணும்போது கீழேருந்து மேலே போகும்போது தான் பாசிட்டிவ்னு கன்சிடர் பண்ணுவோம். புக்ஸ்லையுமே மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் கண்டென்ட் இருக்குங்கிறதுனால நமக்கு இந்த ஒரு ஆப்ஷனை தான் வந்து ஃபைனல் ஆன்சராக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சி அப்படிங்கிறது சி ஒன்லி அப்படிங்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டி ஒன்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இது கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு 90% சான்ஸ் இருக்குது. இதையும் சேர்த்து கொடுக்கறதுக்கு ஒரு 10% சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. சிங்கிறது தான் நமக்கு வந்து எக்ஸாக்ட் ஆன்சராக இருக்கும். அடுத்தது பார்ப்போம். இன்னொரு கிராஃபிக்கல் கண்டிஷன்லேயே தான் அந்த ஒரு குழப்பம் இருக்குது. அதாவது என்சிஆர்டி படி பார்க்கும்போது ஒரு குழப்பம் வரும். அதாவது நம்ம இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன தெரியும், ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர் சர்க்யூட் மாதிரி தெரியுது சார். இனிஷியலாக இந்த இடத்துல டயோடை வந்து மாற்றி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. டயோடு வந்து ஜஸ்ட் நம்மளோட புக்ஸில் வந்து மாற்றி கனெக்ட் ஆகிருக்கும். ஜஸ்ட் இந்த மாதிரி தான் நமக்கு சோர்ஸ் இருக்கும். அது எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நமக்கு லோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆகும்.
ஓகே, அப்போ லோட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்போது இனிஷியலாக நம்ம மேல் பக்கம் பாசிட்டிவ் போகிறதாவும் கீழ் பக்கம் நெகட்டிவ் வரதாகவும் கன்சிடர் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃப் சைக்கிள் இங்கே மேலே இருக்க இந்த ஹாஃப் சைக்கிளை அந்த இது டயோடு ரெக்டிஃபை பண்ணும், கீழே இருக்கிற ஹாஃப் சைக்கிளுக்கு இது இங்கே போகும்போது இங்கே டயோடு எதுவும் இல்லைங்கிறனால ரெக்டிஃபை ஆகாது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுவோம். பட் இந்த கொஷனில் இங்கே நெகட்டிவ் இருக்குது, இது வந்து என் ஜங்ஷன், அது பிஎன் ஜங்ஷன், நமக்கு தெரியும் எது பாசிட்டிவ் இது நெகட்டிவ்னு, இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ், ஜஸ்ட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ மேலே நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் மேலே வந்து நம்ம நெகட்டிவ்னு கன்சிடர் பண்ணால் தான் இங்கே கொடுத்துருக்கிறதுக்கான ஆப்ஷன் வரும். ஓகேங்களா, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, இந்த ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா, இனிஷியல் அந்த ஒரு ஹாஃப் வேவை வந்து ரெக்டிஃபை பண்ணுது, மீதி ஒரு ஹாஃப் வேவை ரெக்டிஃபை பண்ணாமல் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இதுதான் வரத்துக்கு வாய்ப்பு அதிகம், கண்டிப்பாக இதுதான் ஆன்சர். இதுக்கு வந்து கிரேஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, பட் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகியிருக்கலாம். அடுத்தது பார்க்கலாம். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 2 கொஷனுக்கு வந்து 2 ஆப்ஷன் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதில் ஒரு கொஷின் என்னென்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா பி அண்ட் கியூங்கிற காம்பவுண்டை ஐடென்டிஃபை பண்ண தான் சொல்லியிருக்காங்க. அதில் பின்னாடி இருந்து ஆரம்பிச்சிடலாம். அதாவது சோடியம் பைகார்பனேட் இருக்கு இல்லைங்களா, இந்த சோடியம் பைகார்பனேட் கூட பீங்கிற காம்பவுண்டை, இங்கே எல்லா ஆப்ஷன்லையுமே பீங்கிற காம்பவுண்ட் இருக்குது, அந்த பீங்கிற காம்பவுண்டை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரியாக்ட் பண்ணும்போது கியூவை எது கரெக்டாக கொடுக்கும் அப்படின்னு செக் பண்ணுறோம். அப்படி செக் பண்ணும்போது செகண்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, சோடியம் பைகார்பனேட்டை பீங்கிற காம்பவுண்டோட ரியாக்ட் பண்ணும்போது கியூவை கொடுக்கறது ரெண்டுமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் இதுவே அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த பீங்கிற காம்பவுண்டுக்கான அந்த ஒரு ஃபார்முலா இருக்குது. பீங்கிற காம்பவுண்டை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா does not reduce filling reagent, அதை வந்து ஃபில்லிங் ரியேஜென்ட்டோட ரியாக்ட் பண்ணும்போது அது ரெடியூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. does not reduce, அந்த கண்டிஷனுக்குமே இந்த ஒரு 2 ஈக்குவேஷனுமே பர்ஃபெக்டாக, 2 காம்பவுண்டுமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே அந்த பீங்கிறது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஓகே ஆக்சிடேஷன் இங்கே இருக்குது குரோமிக் ஆசிடோட. ஓகேங்களா, பியை வந்து குரோமிக் ஆசிடோட நம்ம வந்து ரியாக்ட் பண்ணும்போது அது ஆக்சிடைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. இந்த ஒரு 3 கண்டிஷனுமே வந்து 2 ஆப்ஷனுக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிறதுனால இந்த 2 ஆப்ஷனுமே வரதுக்கு சான்சஸ் அதிகம். என்ஸ் இது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். 2 ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இந்த 2 ஆப்ஷனுமே நமக்கு ஃபைனல் ஆன்சரில் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 2 and 3. ஓகேங்களா, உங்களோட கொஸ்டின் பேப்பர்ஸில் அது மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கரெக்டான எது அப்படிங்கிறத வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்குது கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செலக்ட் பண்ண சொல்கிறாங்க எது அப்படின்னா ரியேஜென்ட் தட் ரெடியூஸ் நைட்ரைல்ஸ் இன்டூ பிரைமரி அமைன்ஸ். ஓகேங்களா, எந்த கீழே இருக்க எந்த நைட்ரைல்ஸ்லாம் வந்து பிரைமரி அமைனை, ஓகேங்களா சாரி கீழே இருக்க எந்த ரியேஜென்ட்ஸ்லாம் நைட்ரைல்ஸ்லேருந்து பிரைமரி அமைனுக்கு வந்து மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் 4 ஆப்ஷன், ஃபஸ்ட்டு 4 ஆப்ஷனுமே, அதாவது ஏபிசிடி ஆப்ஷன் சொல்லாமல் 4 ரியேஜென்ட்ஸுமே அதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதுக்கான ரியாக்ஷன்ஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதாவது நைட்ரைல்ஸை நம்ம சயனைடுன்னு சொல்லுவோம், சிஎன்னை எது எதுலாம் வந்து பிரைமரி அமைன்ஸாக மாற்றுன்னு சொல்கிறாங்க, ஆர்என்ஹெச் டு ஜென்ரல் எது எதுலாம் மாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏபிசிடி இந்த 4மே வந்து மாற்றத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கான ரியாக்ஷன் இங்கே ஒன்று கொடுத்துருக்கேன். மீதி 2 ரியாக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது. மீதி 3 ரியாக்ஷனுமே நான் இந்த ஒரு பேஜில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் இதை வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த கொஷனுக்குமே அப்போ எது எதுலாம் சார் ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷனை வச்சு நம்ம பார்க்கும்போது ஏபிசிடி 4ம் வரும்னு சொன்னேன். அப்போ ஏபிடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்குது, ஏபிசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஏபிசிடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறதுனால நமக்கு இது 2மே வரதுக்கு சான்சஸ் அதிகம். இந்த ஒரு கொஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஆப்ஷனுமே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. நம்ம வந்து என்டிஏவோட அந்த ஒரு அஃபிஷியல் ஆன்சர் கே வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தேங்க்யூ.